நான் மேலே ஏறி வரப்ப நீங்க ஏன் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறதை பார்க்க முடியுது. அப்படிதான் அவர் சொல்றாரு. நான் அப்ப வந்தேன் கரெக்டா கமலஹாசனை உள்ள அமிச்சிங்க, இப்போ வர நீங்க வரீங்க, எல்லாம் ஏன் வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறது. இது எப்படி ஒரு நியாயமான கேள்வியை எடுத்துக்க முடியும்? நியாயமற்ற கேள்விதான். அண்ணன் வந்து திரு விஜயை பத்தி விமர்சிக்காம நேரா திரு ஸ்டாலின் பத்தி விமர்சிக்கிறது தான் அவருக்கு அழகுன்னு நினைக்கிறேன். அதுல அவர் பேசும்போது இதை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்களா, அதை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்களா, எல்லாருமே அவரை மாதிரியே இருக்கணும், எல்லாருமே திரு சீமானாக மாறிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யார் என்ன பேசணும்னு நம்ம கேட்க கூடாது, யார் என்ன பேசலன்னு நம்ம கேட்கக்கூடாது. அவர் பேசிய பொருளுக்கு தான் பொருள் தேடணுங்கிறது நான் வைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் வந்து என்னன்னா, சீமான் என்னென்ன டாபிக் இருக்குன்னு அவர் முடிவு எடுக்கணும், விஜய் என்ன டாபிக் எடுக்கணும் நான் ஏன் முடிவு பண்ணணும். அட்லீஸ்ட் நன்னா போய் பேசுறேன். அரசியல் எதிரி யாருன்னா திமுகங்கிறதுல குழப்பம் இல்லாம இருக்கணும். எப்படி விஜய்க்கு ஒரு தெளிவு. அப்ப இப்ப அவர் வெளிப்படுத்துறது வந்து ஆதங்கமா இல்ல நிஜமாலே அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குங்களா? இந்த இடத்துல சீமான் தன்னுடைய ட்ராக்கை மாத்தி அவர் திமுக பண்ணாருன்னா அவர் கட்சி வளரும். அவர் தாவேக்கா குறி வச்சாருன்னா அது அவருக்கு தான் மைனஸா மாறும். அது வந்து இன்னும் சொன்னா தாவேக்காக்கு இன்னொரு அட்வான்டேஜா மாறும்.